வணக்கம் அன்புக்கினிய தனுசு ராசி நேயர்களே, பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னால் எந்தெந்த கிரகங்கள் அதாவது கோட்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது என்று பார்க்கலாம். மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேது பகவானும், துலாத்தில் சந்திர பகவானும், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரனும், கும்பத்தில் சனி சூரியன் புதனும், மீனத்தில் ராகு பகவானும் அமைந்திருக்கிறார்கள். இதனால் ஏற்படும் பலன்களை என்னென்று பார்க்கலாம். சூரியன் நாளில் இருப்பதினால் வியாபார பணிகளில் திறமை வெளிப்படும். உங்களோட திறமைங்கிறது வியாபாரத்தில் வெளிப்படும். நெருக்கமானவர்களின் ஆலோசனைகளால் மனதில் மாற்றம் ஏற்படும். தந்தை பற்றிய கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். தந்தை பற்றிய கவலைகள் ஏற்படும், ஆனால் நீங்குமா கேட்டீங்க, கண்டிப்பாக நீங்கும். செவ்வாய் 3இல் இருப்பதினால் எதையும் சமாளிக்கும் தைரியம் உண்டாகும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், வந்தது வரட்டும், எந்த சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு உங்களுக்கு அசால்ட்டு ஒரு தைரியம், புது நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். புதன் 4இல் இருப்பதினால் கல்வி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். மனை தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மை உண்டாகும். அதாவது புதுசாக வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம்னு யோசிப்பீங்க, அதுபடி நீங்கள் செயல்படுவீங்க. சுக்கிரன் 3இல் இருப்பதினால் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும். புதுசாக இன்னும் சாதித்த மாதிரியோ புதுசாக வாங்கின மாதிரியோ ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். வீடு மற்றும் வாகன பராமரிப்பு தொடர்பான செலவு ஏற்படும். வீடு பராமரிக்கிறதுக்கோ இல்லை வாகனம் பராமரிக்கிறதுக்கோ ரிப்பேர் பண்ணுறக்கோ சர்வீஸ் பண்ணுறக்கோ ஏதோ ஒன்று செலவு ஏற்படும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பங்குனி 19 முதல் சுக்கிரன் 4இல் இருப்பதினால் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். ஏதாவது புதுசாக ஒரு இடத்துக்கு போய்ட்டு வந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஆக்டிவிட்டிஸில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். குரு 5இல் இருப்பதினால் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு மேம்படும். சனி 3இல் இருப்பதினால் அரசு வழியில் சாதகமான சூழல்கள் அமையும். ஏதாச்சும் அரசு வழியில் ஏதாச்சும் பணம் வேணும்னு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ராகு பகவான் 4இல் இருப்பதினால் சுயநலமான சிந்தனைகள் மேம்படும். கேது 10இல் இருப்பதினால் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். குலதெய்வத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும், நீனால ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா அந்த வேண்டுதல் இந்த டைமில் பண்ணலாம், தப்பு கிடையாது. வழிபாடு சித்தர்களை வணங்கி வர செயல்பாடுகளில் இருந்த போட்டிகள் குறையும். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.